ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்டட் நிதி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பம்பர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ஷீட்டில் எடுத்துகிட்டு இதே மாதிரி மடிச்சுக்கணும். 2 பக்கம் மடிச்சிட்ட பிறகு மறுபடியும் திருப்பி விட்டு இதே மாதிரி 2 பக்கமும் மடிச்சிடணும். மடிச்சுட்டு இப்படி பிரித்ததும் பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து இதே மாதிரி கிடைக்கும். இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஓப்பனாக இருக்க பக்கத்தை இதே மாதிரி மடிச்சு விடணும். மடிச்சிட்ட பிறகு கீழே இதே மாதிரி மடிச்சிட்ட பிறகு நம்ம இப்படி ஒரே இது மட்டும் இப்படி எடுத்து விட்டு லைட்டாக மடித்தோன்னா இதே மாதிரி ஈஸியாக மடிஞ்சிடும். அதே மாதிரி அந்த சைடும் மடிச்சு விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனாக இருக்க பாருங்கள், கீழே 2 பக்கமும் அதை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத இதே மாதிரி திருப்பி விட்டு மறுபடியும் மடிச்சிட்ட பிறகு கீழே இருக்கிறதையும் இதே மாதிரி திருப்பி விட்டு மடிச்சிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை வந்து மேலே பிடிச்சிட்டு லைட்டாக பிடிச்சி மடிச்சோம்னாலே நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, அதுவே தானாக பிளெண்ட் ஆகி இப்படி மடிச்சிடும். இப்போ இது பேக் சைடு திருப்பி இப்படி ஒன்று மாற்றி ஒன்று அதுக்குள்ளே விட்டுட்டோன்னா பம்பர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து குச்சி வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். க்ளூ போட்டு விட்டுட்டு குச்சி இன்சர்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பேப்பர் நம்ம மடிக்கிறோம் இல்லையா, அதே பேப்பரில் கொஞ்சம் பேப்பர் கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு அதையும் இதே மாதிரி ஒட்டியிருக்கலாம். இப்போ வந்து நான் வெறுமனே சும்மா பேப்பரில் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி பேப்பரை ரோல் பண்ணிவிட்டு அந்த ரோலை கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து க்ளூ போட்டு உள்ளே விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ நீங்கள் நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பம்பரும் நல்லாவே சுற்றும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.